இது வந்து லைவ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி இப்போது இன்வெஸ்ட் பண்ணது அந்த கோல்டு பீஸும் சில்வர் பீஸும். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கோல்டு பீஸ் இன்றைக்கி மட்டுமே இங்கே பார்த்தா தெரியும், கார்னரில் 2.85% இன்னமும் ஏறிட்டே தான் இருக்குது கோல்டு பீஸு. கோல்டு பீஸ் வந்து என்றைக்குமே ஒரு சேஃப்டி ஆசட். இன்றைக்கான ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள், 1134 ரூபா. இது 2 நாளைக்கு முன்னாடி போடுது. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டு 5.17% கோல்டு பீஸ். நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த கோல்டு பீஸ் தான். எப்பவுமே கோல்டு பீஸும் சில்வர் பீஸு ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா கோல்டு பீஸில் ஒரு 70 ரூபா போட்டோம்னா 30 ரூபா சில்வர் பீஸில் போடலாம். அந்த மாதிரி கோல்டு பீஸ் வந்து ஒரு நம்பிக்கையான அசெட்டு. ரெண்டாவது நிஃப்டி பீஸு. நிஃப்டி பீஸும் ஒரு நம்பிக்கையான அசெட் தான். பட் ஆனால் இப்போது அது கோல்டு ஏறதுனால நிஃப்டி பீஸ் வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ இன்னும் இறங்கிடுச்சுன்னா நம்ம இன்னும் வாங்கி வைக்கலாம் நிஃப்டி பீஸ். இது மெட்டலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. மெட்டல் பீஸு இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம அந்தளவுக்கு குவான்டிட்டி போடலை, வெறும் 100 தான் போட்டுருக்கோம். இங்கே சைடில் பார்த்து தெரியும் மெட்டல் பீஸு 4 ஓவரால் ரிட்டர்ன்ஸ் 4.47% மெட்டல். ஸோ இன்னும் வருங்காலத்தில் வந்து மெட்டல்ஸ் வந்து நல்லா ரீச் கொடுக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக மெட்டல்ஸுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது.